ஏடி எங்க அம்மா பிள்ளைக்கு காப்பி தீர போட்டு தட்டுமா? வேண்டாம்மா, தலையெல்லாம் வலிக்கு, காலியவே மாட்டுக்குமா. அப்ப என்னத்துக்கிட்ட புக்க விரிச்சு வச்சிருக்க? புக்க முடிச்சு கொஞ்சம் படுத்து வரங்க. ஏம்மா படிக்கணுமா, பரிச்சம்மா, எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலைன்னா ஸ்டடி வைப்பேன்னு சொல்லியிருக்காவம்மா. 5 மணி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் வரணும். என்ன படிக்கவே செஞ்சிருதேன். இது யாமட்டு இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு பின்ன தலைவலிக்கு மொத்தமா கொண்டு பணத்தை போடவா முடியும்? படு, பரீட்சையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். வேண்டாம், நீ போ, நான் கொஞ்சம் படிச்சுட்டு போமா. மேல் திசை மேலே இருந்து வீசும் பொழுது கீழ் திசை கீழே இருந்து வீசும்போது மேலும் இரண்டும் மேலும் கீழும் ஒரே முனை திசை வீச இயலாது. நேர்முனை எதிர்முனை திசையின் முன்னே, ஐயோ, நேர்முனை எதிர்முனை திசையின் முன்னே, ஐயோ, முன்னே. பாம்போல படிக்கலம்மா என் பிள்ளை. இப்படி படிச்சிருந்த அந்த மூதேவி நேரம் வேலைக்கு போயிருந்திருக்கலாம்ல. அது படிக்காம கிடந்து இந்த பாடுபடுத்துது. என் பிள்ளையாவது படிச்சு நல்ல வேலைக்கு முடிச்ச உடனே போட்டு பாவம் கலியில என்னாலும் பரிச்சைன்னு படிக்குவேன். ஐயோ, குறுக்கே மின்முனை எதிர்த்தாக்கத்தின் போது மின்முனை எதிர்த்தாக்கத்தின் பொழுது நேர்முனையின் சுழற்சி. ஐயோ, தெரியாம தமிழ் எடுத்து இங்கிலீஷ் மீடியமாவது எடுத்து தொலைஞ்சிருக்கலாம். தமிழ் எடுத்துட்டு எனக்கு மண்டையில் நிற்கவும் மாட்டேங்குது. நம்ம பேசுக பாசையாக இருந்தால் கூட பரவாயில்ல. நேர்முனை எதிர்முனை மின் சுழற்சி புரியவே மாட்டேக்கே. இல்லட்டி எம்மாடி, எங்க அம்மையெல்லாம் ஏமாத்திட்டு வரவே முடியாது. நான் வரலப்ப நீங்க எம்மா போட்டி ஒருக்க சொல்லாம கொள்ளாம வந்து கீழே விழுந்து கிடந்து என்ன ஆட்டின்னு நினைக்க. ஏற்கனவே கீழே விழுந்து வலிக்குன்னு வந்திருக்கேன். சொல்லாம போயிருக்கேன். நீங்க அம்மா போட்டு என்னைய தூக்கி போட்டு மிதிச்சிருக்கா. நான் வரலப்ப நீங்க வேணா போயிட்டு வாங்க. வேணா சொல்லி பார்க்க முட்டி விட்டா வரையிலன்னா வரமாட்ட முட்டி. சொல்லாம வந்தோம்னா எனக்கு பயமா இருக்கு. ஒருக்க வாங்கினதே போதும். சரி பாப்போம். ஏடி என்னம்மா ஏடி நீ போன வேணா இப்ப வாரேன். அந்த போனை போட்டே குத்திக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு போன் பேசே இல்லைன்னா இருந்து மெசேஜ் பண்ணிட்டு கிடக்க. அறிவு கிட்டவள வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு. அவதான் கலியாம படுத்திருக்கா. இந்த வீடை ஒதுக்கி போட்டு தூக்கலாம்லாட்டி குப்பையும் குளமா கிடக்கு. அவர் இப்ப திங்க வரக்கூடிய என்னை போட்டு அந்த கிளிப்பாரு. எந்தி எஞ்சி வீட தூரு. அது சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு யாசுக? வீட தூருன்னு சொல்ல வேண்டியதானே? கலிய மாட்டிக்கிட்டி தொண்டையெல்லாம் கிட்டி போய் தொண்டை வலி தலைவலியில இருக்கு. எவளாவது வீட்டு வேலை செய்தேலாம் 2 பேர். ஆனா அவளாவது கலியிலன்னு கிடக்கா. உனக்கு எங்க ஓட்ட? நீ இருந்த அந்த போனையே பார்த்துட்டு இருந்தா கோவரமா வராதா? எந்தி எங்க வீட்டை தூரு. கலியில படுக்கல கடந்த ஒருவை தண்ணி இறைய தரையில படுக்கல கடந்தா தெரியும். சோத்து தண்ணிக்கு பிச்சை எடுக்குது. எந்தி ஏஞ்சி வேலையை பாரு. என்னத்துக்கு இப்படி கிடந்த நீ யாசிட்டு போறா? வாரேன். ஹலோ எட்டி எங்க அம்மா யாசிட்டு இருக்கா. கோவத்துல இருக்காட்டி நான் போறோம் கேட்டு சொல்லுதேன்னா நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். என்னை நம்பாதியோ, முடிஞ்சாதான் வருவேன். வர்றதா இருந்தா மத்தியானத்துக்கு மேல சொல்லிடுவேன். சாயங்காலம் போவோம். ஹலோ எட்டி மக்கா கேட்கவாட்டி ஸ்பீக்கரில் இல்லை, ஆஃப் பண்ணியாச்சு. எட்டி நான் நாளைக்கு வந்தாலும் தான் வருவேன். கலியிலன்னு சொல்லிட்டேன். அம்மையை நம்பிட்டா. எக்ஸாமுக்கு முடிஞ்சாதான் வருவேன். பார்த்துட்டு என்னென்னு மெசேஜ் தான் பண்ண முடியும், ஃபோன் பண்ண முடியாது. நீ லீவ் போனீங்கன்னா லீவ் போட்டுக்கோ, சரியா? காலையில வச்சது இன்னும் அப்படியே இருக்கு. திங்கவே மாட்டாளுவ. என்னத்துக்கு தான் விடிய நான் எந்திரிச்சிருந்ததெல்லாம் வச்சு தொலையும்னு எனக்கு தெரியல. எரிச்சலா இருக்கு. வாரியலுங்கம்மா, வாரியல் வாய்க்கு உள்ள வச்சிருக்க. வாரியல் வீட்டுல தான் இருக்கும். கதவுக்கு பின்னாடி இருக்கான்னு பாரு. எடி இந்த சாப்பாடு எடுத்த கையில கொடு. தட்டுல 2 இட்லியை சாம்பாரையும் ஊத்தி கொடு. காலங்கத்தால விடியாமல மனுஷன் எந்திரிச்சதுக்கு வடிச்சு கொட்டுனா எல்லாம் அப்படி மண்ணா போகுது. டெய்லி கழுவி தண்ணி ஊத்ததே என் சோழியா போச்சு. இப்ப நான் வீடு தூக்கணுமா, அவளுக்கு சேவை செய்யணுமா? வீடு தூக்கவா, அவள்கிட்ட இட்லி எடுத்து வாயில ஊட்டி விடவா? 2 இட்லியையும் சாம்பாரையும் எடுத்து தட்டுல கொண்டு வச்சு அவள்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து வீட்டு தூரு. ரொம்ப அடங்காப்படாரி வாயில அறுப்பும் வாங்கிட்டு போயிடாத. அப்படியே அத்தை கறியில உரிச்சு வச்சிருக்கா. இந்த வேலை கல்லியோ வேலை செய்யச்சுன்னா வீட்டு தூரு. நானே என் பிள்ளைக்கு எடுத்து குடிக்கேன். போ. எரிச்சலா இருக்கு. என்னத்தை செஞ்சாலும் இந்த வீட்டுல எனக்கு யாச்சி தான் உழுது. நானே வீடை தூக்கேன்னு சொல்லியாச்சு. அடங்காப்படாரியா. என்ன மாதிரி ஒரு பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா வீட்லயும் போய் பார்த்தாதான் தெரியும் எல்லா அவளும் எப்படி இருக்காள்வோன்னு. அவளோட ஊர் சுத்திட்டு கிடக்காளுவோ. நான் வீட்லயே இருந்து வேலை செய்யல, நீ என்ன யாசை தான் செய்வேன்.
வாயை முடிச்சு குப்பையை தூத்து போடு. என்னத்தை செஞ்சாலும் என்னையை தான் போட்டு யாசிக்கிட்டே இருக்குது. என்னை பார்த்த இழிச்ச வாயின்னு எழுதி வச்சிருக்கு போல. ஒரு அலையவ கலையவ அழகிய முனியும் நிலவெனந்து நிற்கிற நிரந்தர முனியவ. எடி பாட்டு தானே பாடுன? நான் பாட்டா பாடினேன், மோரைய பாடினேன். நானே கலியாம இருந்து படிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு பரீட்சைக்கு பாட்டு பாடினா பாட்டாட்டி பாடினேன். சுவாலியை பத்திட்டு பேரு சிறையா இருக்கு. கள்ள நாய் போய் சொல்லாதட்டி. அம்மையை கூட்டிட்டு வந்து இப்ப சொல்லி கொடுத்துருவேன். பாட்டு தானே பாடுன? ஏன் உனக்கு என்ன கலியல? காலையில வர நல்ல பல்ல பல்ல கட்டின, அப்படியே வந்து படுத்துட்டு கலியலங்க. என்னட்டி கலியல? போய் சொல்லாத. எம்மா எம்மா என்னைய உறங்கவும் விட மாட்டுக்கா, படிக்கவும் விட மாட்டுக்காம்மா. எம்மா ஏ பியாதி எடுப்பா. ஏடி வீட்டை தூக்க சொன்னது கலியல பிள்ளைய போட்டு வம்பு கட்டிட்டு இருக்கியோ? ஏடி எரும மாடு நாய. ஒரு அலையவ கலையவ அழகிய மொழியவன் தானே பாட்டு இருந்த பொத்து. இப்போ பாரு ஏடி போய் சொல்லாத. மாட்டுன்னு வைக்கி அவ்வளவுதான். போறா இல்ல. ஓர் அலைவரிசை ஓர் அலைவரிசை கலை 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 நுணுக்கத்தோடு அலைவரிசை கலை நுணுக்கத்தோடு அழகின் அழகின் அலைவரிசையா? ஒரு அலையவன் தானே நீ பாடிட்டு போய் சொல்லுத நாய. நீ மாட்டு வட்டி பைத்தியாரி. காலையில வர ஒழுங்கா இருந்து இப்ப நடிச்சிட்டு கிடக்க. பரீட்சைக்கு லீவ் பண்ணணும் நடிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அம்மையை ஏமாத்தல, என்னையே ஏமாத்த முடியாது. ஏடி சண்டை போட்டு கிடக்க. இல்லம்மா நீ வேற. அவன் நடிச்சிட்டு கிடக்க, அவகிட்ட கிடந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க. வாரப்பா இவளோட எனக்கு பெரிய தலைவலிப்பா. எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த நாய் கண்டுபிடிச்சாலே போதும், ஜீவன் போயிருந்திருக்கும். எப்பா எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா சாமி. எங்கடி அவள? எங்க போனால ஏம்மா எனக்கே கலியல. நானே பாவம் போல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். என்னைய போட்டு சேரப்படுத்திட்டே இருக்கம்மா. பாட்டு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி. நான் பாட்டு பாட மாதிரியே இருக்கேன். தலையெல்லாம் அப்படி வலிக்குமா. நீ படிமா படிமா என் பிள்ளை, நீ படிமா. பாவம் கலியாம கடந்து படிச்சிட்டு இருக்கோம். அது கொழுப்படுத்த தெரியாவா? என்ன கிளம்புதா? படிங்க. அம்மா கடுங்கப்பி ஏதாவது வேணும்னா சொல்லு தங்கப்பிள்ள. அம்மா பாட்டு எடுத்துட்டு வரேன். என்ன அது என்ன எம்மாவுக்கு லீவு போடணும்னு சொல்லாம போறா? முதல்ல கூட போடுன்னு சொல்லும் போதே சரின்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ இதை நீ எப்படி கேட்பேன்? நல்ல கலியலமா. வேண்டாம் யாசுவால. சரி பாப்போம், கலியாத மாதிரியே மயங்கிருவோம். கள்ளண்ணா இன்னைக்கு உன்னை கண்டுபிடிக்கணும் இல்லையான்னு பாருட்டி. கள்ளி நல்ல வசமாட்டு பாட்டு பாடிட்டு இருந்தவா. நான் வந்த உடனே படிக்க மாதிரி ஆக்டிங். உண்மையா சொன்னா கூட பரவாயில்ல, என்னையவே ஏமாத்துதியா. கண்டுபிடிக்க பாரு. வாரே வாரே. அது என்ன எம்மாவுக்கு லீவு போடணும்னு சொல்லாம போறா? முதல்ல கூட போடுன்னு சொல்லும் போதே சரின்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ இதை நீ எப்படி கேட்பேன்? நல்ல கலியலமா. வேண்டாம் யாசுவால. சரி பாப்போம், கலியாத மாதிரியே மயங்கிருவோம். என்ன பண்ணலாம்? தலைவலிக்குன்னு சொன்னேன், காப்பி போட்டு தரேன்னு சொல்லுது அம்மா. பேசாம வாந்தி வருதுன்னு சொல்லிடலாமோ? இல்லை காய்ச்சல் அடிக்குன்னு. வேண்டாம்ப்பா, அப்புறம் காய்ச்சல்னு ஊசியை கூட கூட்டிட்டு போயிடுவா. வேண்டாம். ஐயோ எப்படின்னு என்ன சொல்லன்னு தெரியல. இவ்வளோ வேற என்னெல்லாமோ பிளான் போடுதாளுவா. ஐயோ எனக்கு போய் எக்ஸாமில் எழுதவும் முடியாது. ஐயோ ஆப்சண்ட் ஆனால் கூட கொஸ்டினை கேட்டு எழுதிடலாம். அங்கே போயிட்டு நல்லா எழுதலைன்னா அதுக்கு வேற. கடவுளே என்ன பண்ணலாம்? ஹலோ எடி இருட்டி. இப்போ முதல்ல யாரும் எங்கள் அம்மா போவாதன்னா இப்போ அதை பற்றி பேசவே மாட்டுக்கட்டி. லீவு போட்டியா? எடி நாதனட்டி உனக்கு ஐடியா சொல்லி தந்தேன். நாளை வர மாட்டியா? செத்த நாய. எடி என்னைய விட்டுட்டு நீ போகாம இருந்தன்னு வச்சுக்கோ. எடி கொஞ்சம் இருந்து கொட்டி எங்கள் அம்மிட்ட கூட ஒரு நேரம் கேட்டுட்டி. எடி என்ன சொன்ன உங்கள் அம்மிட்ட? எம்மாடி நான் சொல்லி தானட்டி லீவு போட்ட. கடைசி எனக்கே இங்கே பிளாப் ஆயிரும் போல இருக்கு. ஏதாவது நடிச்சு. சரி வை. ஓஹோ அப்படி போட அருவாள. கடவுளே நான் தான் முதல்ல லீவு போடுதுன்னு இந்த பிள்ளைக்கு போன் போட்டு சொன்னேன். கேட்டுட்டு அவள் லீவு போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. நான் மட்டும் எப்படி போய் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு? லேகலக்கு ஏட்டி அக்கா. லக்னா எனட்டையே நடிக்க. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதாட்டி. நடிப்பு நாயகி, நடிப்பு அரை
எட்டி கையை விடு. ட்ரம்மு எட்டி ட்ரம்மு ப்ளீஸ் டி ட்ரம்மு மன்னிச்சிருட்டி. எட்டி ப்ளீஸ் டி அம்மிட்ட சொல்லி அடி மட்டும் வாங்கி தந்துடாதட்டி. எட்டி நான் சொன்ன எல்லா நாய்களும் நாளைக்கு லீவு போடுது, நான் மட்டும் லீவு போடலன்னு அவ்வளவு தவட்டி ட்ரம்மு ப்ளீஸ் டி. மன்னிக்கவே மாட்டேன். என்ன பாடுபடுத்தின இந்த வாரில் வச்சு வீடை தூத்துட்டு தானே இருந்தேன். உனக்கு கல்வியில தானே உண்மையை சொல்லிட்டு அப்புறமா நான் தூக்கேன் நீ சொல்லியிருக்கலாம்லாட்டி. நான் வீடு தூக்கேன் நீ நல்ல ஹாயா படுத்து கிடந்து பாட்டு பாடுத. கேட்டா நான் பாடவே இல்லை, படிக்க நடிக்க. இந்த நடிப்பெல்லாம் உங்க அம்மிட்ட என்னட்ட கிடையாது. நடிப்பு நாயகி மாட்டி விடுதலை இல்லையான்னு பாரு. சரி அப்ப நான் சொல்லதை நீ சொல்லு. ஏட்டி வேண்டாண்டி, ஆண்டி இந்த பாடுபடுத்துது என்னைய. சொல்லு. மாப்பு மன்னிப்பு. செத்த நாய் படாத பாடுபடுது. மாப்பு மன்னிப்பு. உப்பு காரணம் கெட்டுவேன். எம்மா எம்மா வந்துட்டியா நீ? எதுக்கு எந்திரிச்சு நிக்க படுக்க வேண்டியதானே டி? ஒரு ஆள் நமக்கு படு படு பறிச்சதுன்னு நாளைக்கு போக வேண்டாம். படுத்து உறங்கு, நல்ல தூங்கி எந்தி. காய்ச்சல் ஈச்சல் வந்துடுறவன் சாப்பிடு. அம்மா இட்லி எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடு. எட்டி ட்ரம்மு ப்ளீஸ் டி அம்மா இப்போ தான்டி என் வலிக்கு வந்திருக்கா. ப்ளீஸ் டி. உப்பு காரணம் கெட்டுவேன்னு சொல்லு. உப்பு காரணம் கேட்டுவேன். சத்தமா சொல்லு. எம்மா செத்து நாய் உப்பு காரணம் கேட்டுவேன். என்ன டி உப்பு காரணம் கெட்டுவாளா? பியாஜிருக்க என்னத்தை என்னைட்டி புலம்பிட்டு இருக்க? இட்லி எதுன்னு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்க. களியலன்னு பார்த்தா பொழைச்சி போ. என்ன ஐட்டி நடக்க? அக்காவும் தங்கச்சி என்ன தட்டி பண்ணிட்டு கிடக்கியா? அது இரு புற வந்து சொல்லுதே. இவ இப்போ அறகுற உறக்கத்துல முடிச்சவ போல இருக்கும். யாமட்டி என்ன ஐட்டி சண்டையை போட்டு கிடைக்கியா? இவளுக்கு வேலை சொல்லியே கிடையாது. கலியாத பிள்ளைன்னு பார்த்தாலா இருந்து வம்பலுக்குதே எனக்கு சுவாலி பழப்பு போய் வாயில அறுப்பு வருது. போ. சவைனி இதை வச்சே பாடி என்னைய கொல்லுவாள இந்த நாய். ஐயோ கடவுளே, லீவு முடியது வரைக்கும் உயிரை எடுப்பா. ஏம்மா எனக்கு வேண்டாமா, நான் படுக்க போறேன். படு நல்ல படுத்து தூங்க. அவளே பாவ கலியாதவா. எம்மா ஆனா எப்படினாலும் உண்மையா சொல்லிடுவேன். என்ன இட்டி சொல்லிட்டு போறா? யாமட்டி இப்படி கிறுக்கு போல தெரியுதியா ரெண்டு பேரும்? வயசு ஆளுகளது வயசாகும்ல, அறிவே இல்லாம வருது இல்லாட்டி. கலியலையா இப்ப பரவாயில்லையா? இப்படி நாளைக்கு பரீட்சைக்கு போவாட்டியும் பரவாயில்ல. படுத்து நல்லா தூங்கி எந்தி. தலைவலின்னு காய்ச்சல கொண்டு வச்சு அங்க 5000 ரூபா கொண்டு வாயில தட்ட முடியாது. சரியா? சரிம்மா. இட்லி எங்க வச்சிருக்கேன், பரவாட்டி எடுத்து தின்னுரு. கைத்தியார கழுதிய சொல்லி கொடுப்பாளோ? ஐயோ இவ வேற ஒன்றுக்கு நாளா சொல்லுவாள. சும்மா இருக்க அம்மிட்ட போட்டு குடிக்க நீ ஏதாவது தூண்டில போட்டுட்டே இருப்பா. நீ கண்டுபிடிச்சன்னா பயத்திலேயே காய்ச்சல் வருதே. ஐயோ உண்மையிலே காய்ச்சல் அடிச்சிரும் போல இருக்குது. இந்த நாய் சொல்லி கொடுத்தா நான் வாரிய பிய அம்மா அடிச்சு தொலைவாள. கடவுளே பரவாயில்ல, படுத்துருவோம் எப்போ.